பயபக்தியுடையோருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தயார்படுத்தி வைத்து அவர்களுக்கு அதற்குரிய பாதையை இலகுபடுத்தி வைத்துள்ள அல்லாஹுக்கே புகழனைத்தும். தூய்மையான அவனை நான் புகழ்கின்றேன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவன் சுவனத்தில் தனது அடியார்களுக்கு நிலையான இன்பத்தை வைத்துள்ளான். அவர்கள் அதிலிருந்து வெளியேற விரும்ப மாட்டார்கள். தனது சொல்லாலும் செயலாலும் தன் இரட்சகன் பக்கம் அழைத்த அழைப்பாளர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இறைவா, உனது அடியாரும் தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மீதும் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் கூறுவாயாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் நாளுக்கான மிகச் சிறந்த கட்டுச்சாதனத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தனது எஜமானான அல்லாஹ்வை அஞ்சி அவனை நோக்கிச் செல்கின்ற பாதையில் பயணித்து மறுமைக்காக தயாராகுபவனே மகிழ்ச்சியானவன், வெற்றி பெற்றவன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் மறுமையெனும் நாளைய தினத்திற்காகத்தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிவான். நாட்கள் ஆண்டுகள் செல்வதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக கால நேரம் என்பது களஞ்சியமாகும். உங்களுக்கு அதை விற்றும் தேவையற்று இருக்க முடியாத அந்த களஞ்சியத்திலே மறுமைக்காக எதை போடுகிறீர் என்று ஒவ்வொரு மனிதனும் பார்த்து கொள்ளட்டும். அந்நாளில் மனிதர்கள் அனைவரும் அகிலத்தாரின் இரட்சகன் முன் நிற்பார்கள். முஸ்லிம்களே, அல் குர்ஆனின் உபதேசங்களை பின்பற்றி அதன் படிப்பினைகளை பெற்று நடப்பதுதான் அறிவுடையோரின் பாதையாகும். அதன் மூலம் அவர்கள் உலகத்திலே தாங்கள் நாட்டங்கள் நிறைவேற்றுவதற்கான சாதனத்தையும் மறுமையிலே அல்லாஹ்வின் திருப்தியையும் ஆதரவு வைக்கின்றார்கள். உண்மைகளை தெளிவுபடுத்துவதற்கும் கருத்துக்களை விளங்க வைப்பதற்கும் உதாரணங்களை கூறி விளங்கப்படுத்துவது ஒரு சிறந்த சாதனமாகும். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவிய மனதில் படும்படி தெளிவாக எடுத்து கூறும் கலையாகும். அல்லாஹ் கூறுகிறான், மேலும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வீராக, மேலும் அவர்களுக்கோ மனதில் படும்படி தெளிவாக எடுத்து கூறுவீராக. உலக வாழ்வின் அலங்காரத்தினால் கவரப்பட்டு அதிலே மூழ்கியிருக்கும் அந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை நபி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். நிச்சயமாக உலகம் சுவையானது, செழிப்பானது. நிச்சயமாக அல்லாஹ் அதிலே உங்களை பிரதிநிதியாக ஆக்கியுள்ளான். நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்று அவன் பார்க்கின்றான். சுவைக்கும் செழிப்புக்கும் உள்ளத்திலே அதற்குரிய இடமிருப்பதில் சந்தேகமில்லை. அவை இரண்டும் உள்ளத்துக்கு மிக நெருக்கமான விடயங்களாகும். அவ்விரண்டும் தொடர்ந்து அதன் பாலே அழைத்துச் செல்கின்ற குதூகலத்துக்குமான காரணியாகும். இவ்விடயத்தில் மனிதனுக்கு இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ் வழிகாட்டிய அறிவாளிகளின் நிலைப்பாடு. அவர்கள் மிகச் சரியான பாதையில் சென்று மிக கண்ணியமான இலக்கின்பால் பயணித்தார்கள். இவர்கள் உலகிலே அவர்களுக்கு அளித்து வைக்கப்பட்ட அவர்களுடைய பங்கை பெற்றுக்கொண்டாலும் மறுமையின் அழிவே இல்லாத நிலையான அந்த பேரின்பத்தை, குதூகலத்தை விட்டும் இவ்வுலகின் மதிமயங்கக்கூடிய இன்பம் ஆட்கொண்டு விடக்கூடாது என்பதையும் அறிந்து வைத்துள்ளார்கள். அந்த இன்பத்தை அல்லாஹ் தன் நல்லடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்துள்ளான். அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடுகின்றான். எனினும் நிச்சயமாக எவர்கள் இக்குர்ஆனை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கின்றாரோ அத்தகைய நன்மை செய்பவர்களின் கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்கி விடுவதில்லை. இவர்களுக்கு நிலையான சொர்க்கங்கள் ஒன்று, அவற்றில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பரிசாக பொற்கடகம் அணிவிக்கப்படும். மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பிய பசுமையான பட்டாடைகளை அணிவார்கள்.
இருக்கைகளுள்ள தலையணைகள் மீது சாய்ந்து மிக்க உல்லாசமாக இருப்பார்கள். இவர்களுடைய கூலி மிக்க நன்றே. இவர்கள் இன்பம் அனுபவிக்கின்ற இடமும் மிக்க அழகானது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், எனது நல்லடியார்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத, எந்த செவியும் கேட்டிராத, மனித உள்ளத்தால் கற்பனை செய்து முடியாதவற்றை தயார் செய்து வைத்துள்ளேன். மேலும் இந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள். அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு கூலியாக நாம் அவர்களுக்கு தயார்படுத்தி மறைத்து வைத்திருக்கும் கண்குளிரக்கூடிய சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு மேலான சன்மானங்களை அவர்களுக்கு நாங்கள் தயார்படுத்தி வைத்துள்ளோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு வர்ணிக்கின்றார்கள், சுவனவாசிகள் சுவனத்தில் நுழைந்து விட்டால் ஒரு அழைப்பாளர் பின்வருமாறு அழைப்பு விடுப்பார், நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீர்கள், ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள், நீங்கள் நிலையாக வாழ்வீர்கள், ஒருபோதும் மரணிக்கவே மாட்டீர்கள், நீங்கள் இன்பம் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள், ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டீர்கள். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே இந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் வாரிசாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள் என்ற சத்தத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தின் அனைத்து இன்பங்களையும் விட சுவனத்தின் மகத்துவத்தையும் அந்தஸ்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரின் வில்லின் அளவு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது சூரியன் உதித்து மறையும் இடத்தை விட சிறந்ததாகும். சஹீஹுல் புகாரியில் சஹல் இப்னு சஅத் அல்-அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக ஒரு ஹதீஸ் பதிவாகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூனத்தில் ஒரு சாட்டையின் அளவு இடம் உலகம் அதில் இருப்பதை விட சிறந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக அந்த இன்பத்திற்கு நிகர் வேறொன்றுமில்லை. கடமைகளை நிறைவேற்றி தடுக்கப்பட்டவற்றிலிருந்து தவிர்ந்து உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்கி பயனளிக்கக்கூடிய அனைத்து விடயங்களிலும் ஈடுபட்டு அவசியமற்றவைகளை புறக்கணித்து நடந்து கொள்ளும் இத்தகைய அறிவுடையோருக்கு ஒவ்வொரு நல்வழியிலும் ஒரு பங்கு இருப்பதில் ஆச்சரியமில்லை. அவர்கள் தங்கள் வரையறுக்கப்பட்ட வாழ்நாளில் நாம் செய்யும் செயற்பாடுகளில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு பாதையை தெரிவு செய்யும் போதெல்லாம், நாம் இன்று பயிர் செய்வதெல்லாம் அதன் கனியை நாளை அறுவடை செய்வதற்காகவே என்ற நம்பிக்கையில் செயல்படுவார்கள். மேலும் அவர்கள் எப்பொழுதும் தங்கள் இரட்சகனின் பின்வரும் வசனத்தை முன்னிறுத்தியவர்களாக இருப்பார்கள். எவன் மறுமைக்காக பயிரிட விரும்புகின்றானோ அவனுடைய பயிரின் விளைச்சலை நாம் அதிகப்படுத்துகிறோம். எவர்கள் மறுமையை விரும்பி அதற்காக பெரும் முயற்சியையும் எடுத்துக்கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களின் செயல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுபவையாக இருக்கின்றன. அவர்கள் இந்த சீரான நேர்த்தியான வழிமுறையினூடாக சரியான முறையில் இறையவர்களை பின்பற்றியவர்களாகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், உன்னிடம் இருக்கும் பொருள்களை எல்லாம் அல்லாஹ்வே உனக்கு கொடுத்தான். ஆகவே அல்லாஹ் உனக்கு கொடுத்திருப்பதில் தானம் செய்து மறுமையின் வீட்டை தேடிக்கொள். இம்மையில் தானம் செய்து நீ தேடிக்கொண்டதுதான் உன் பாகம் என்பதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு கொடுத்து உதவி செய்தவாறு அதை கொண்டு பிறருக்கு நீ தானம் செய், உதவி செய். பூமியில் நீ விஷமம் செய்யாதே. ஏனென்றால் விஷமிகளை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைந்து நிலையான சுவர்க்கத்தில் நுழைவதற்கான ஒரு வழியாக அவர்கள் உலக வாழ்க்கையை பயன்படுத்தி தங்களுக்கு மிகப்பெரிய உபகாரத்தை செய்து கொண்டார்கள். இதனால் அவர்கள் படிப்பினங்களில் மிகவும் ஞானமிக்க அடியார்களில் மிகவும் அறிவுள்ள அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமானவர்களாக ஆனார்கள். அதற்கு மாற்றமானவர்கள் அவர்கள்தான். அல்லாஹ் அவனை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களின் உள்ளங்களை பராமுகப்படுத்திவிட்டான். அவர்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள்.
அவர்களது காரியம் வரம்பு மீறியதாக உள்ளது. அவர்கள் வழிகேட்டின்பால் சாயக்கூடியவர்கள், நேர்வழியை விட்டும் வழி தவறியவர்கள், கடமையானவைகளை நிறைவேற்றாமல் இருந்தவர்கள், அல்லாஹு தாலா தடுத்தவைகளை செய்யக்கூடியவர்கள், ஹராமானவற்றை அதிகமாக உண்ணக்கூடியவர்கள், செலவழிப்பதை விட்டும் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு மத்தியில் இந்த தொடர்புகள் அறுபட்டுவிடும், உறவுகளெல்லாம் பலவீனமாகிவிடும், ஒற்றுமை சீர்குலைந்துவிடும். அழிந்து போகக்கூடிய இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதே அவர்களுடைய முழு நோக்கமாகவும் இறுதி முயற்சியாகவும், அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள மிகப்பெரிய சுமையாகவும், அவர்களுடைய அறிவின் அடைவாகவும் ஆகிவிட்டது. அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை மறந்து உலக வாழ்க்கைக்காக வேண்டிய அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மறுமையுடைய கூலிகளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கான கூலியை பின்வருமாறு கூறுகின்றான். எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அழிவும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறாரோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரோ அத்தகையவருக்காக நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் அவர் பலிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவார். மேலும் அவனுடைய வார்த்தையின் மூலம் இகழ்ந்து எச்சரிக்கை செய்யும் போது கூறுகிறான், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹுவை விட்டும் பராக்காக்கிவிட்டது. நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை, விரைவில் அதன் பலனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டிருந்திருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது. நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் காண்பீர்கள். பின்னர் அந்நாளில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அல்லாவின் அடியார்களே, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தவைகளில் மறுமையின் வீட்டை விரும்புவராக நீங்கள் ஆகிவிடுங்கள். அவர்களுக்கு இவ்வுலகின் நட்பேர்கள் மறக்கடிக்கப்படவும் இல்லை. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் சிந்தனையுடையவர்கள். இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம். அதன் உண்மைத்தன்மையை உங்கள் இறைவன் மிக்க தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளான். அவன் உண்மையாளர்களுக்கெல்லாம் உண்மையாளன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமாகும். மேலும் அது உங்களுடைய பெருமையடித்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும். இது மலையின் உதாரணத்துக்கு ஒப்பானதாகும். அது முளைப்பிக்கும் பயிர் விவசாயிகளை ஆனந்தப்படுத்துகின்றது. ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறமாவதை நீங்கள் காண்பீர்கள். பின்னர் அது கூலமாகி விடுகின்றது. உலக வாழ்வும் இத்தகையதே. எனவே உலக வாழ்வில் மயங்கியிருப்போருக்கு மறுமையில் கடுமையான வேதனையுண்டு. முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கையை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறில்லை. அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் நேர்வழியின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதன் மூலமாகவும் எம் அனைவரையும் பிரயோசனம் அளிப்பானாக. இது என்னுடைய வார்த்தை. எனக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுகின்றேன். அவன் மிக்க மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அவனையே நாங்கள் புகழ்கின்றோம். அவனிடமே உதவி தேடுகின்றோம். அவனிடமே பாவ மன்னிப்பும் தேடுகின்றோம். தீய எண்ணங்களில் இருந்தும் தீய நடவடிக்கைகளில் இருந்தும் அல்லாஹ்விடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவனை வழிகெடுக்க முடியாது. யாரை வழிகெடுத்து விடுகின்றானோ அவனுக்கு யாரும் நேர்வழி காட்ட முடியாது. மேலும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹ்வே உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஸலவாத் சொல்வாயாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் முஸ்லிம், திர்மிதி அவர்கள் தன்னுடைய கிரந்தங்களில் பின்வருமாறு பதிவிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் செவிமடுத்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் முஸ்லிமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதினாரோ அவர்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறைவா, முஹம்மதின் குடும்பத்தாருக்கு பசி தணிக்க தேவையான உணவை வழங்குவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். வேறொரு அறிவிப்பில் உணவளிப்பாயாக என்று வந்துள்ளது. நபியினுடைய வழிகாட்டல் எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு நுட்பமானது! மன நிறைவு கொள்வதின் இறுதி எவ்வளவு அழகானது! அதன் மூலம் ஆத்மா சாந்தி அடைகின்றது, உள்ளங்கள் குளிர்ச்சி அடைகின்றன, வாழ்க்கை சிறப்பு பெறுகின்றது. இது விட்டு செல்வதற்கான இடம் பெறுவதற்கான ஒரு வீடு. அவனுடைய நல்லமல்களை தவிர எதுவும் அவனுடன் தோழமை கொள்ளாது. எனவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஈசான் அல்லாஹுவையும் மறுமை வீட்டையும் அடைவதில் நீங்கள் கடக்கக்கூடிய மிகவும் சரியான பாதை. எனவே இரட்சகனின் பாவ மன்னிப்பு பெற்ற வெற்றியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வானங்கள் பூமி அளவை போன்ற சுவர்க்கமோ இறை விசுவாசிகளுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுமாறு ஏவுகின்றான். எனவே அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமையும் அதிகமாக சொல்வோமாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான், இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான், மலக்குகளும் அவர்களுக்காக அருளை தேடுகின்றனர். மூமின்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள்.